மருதமலை முருகன் வரலாறு. தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் நகரத்திற்கு அருகில் மருத மரங்கள் நிறைந்த மலைமேல் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற முருகன் திருத்தலமாகும். இது 7வது படைவீடு என்றும் பக்தர்களால் போற்றப்படுகிறது. திருக்கோவிலின் தோற்றம். பண்டைய காலத்தில் இந்த மலைப்பகுதி சித்தர்கள் வாழ்ந்த புனித இடமாக இருந்தது. அவர்கள் தபசும் யோக சாதனையும் மேற்கொண்ட இடமாக மருதமலை கருதப்படுகிறது. அந்த காலத்தில் மலை உச்சியில் பாம்பு புற்று வால்மீகம் ஒன்றில் சுயம்புவாக முருகப்பெருமான் அருள் புரிந்ததாக நம்பப்படுகிறது. மருதமலை பெயர் காரணம். இந்த மலைப்பகுதியில் அதிகமாக மருத மரங்கள் வளர்ந்ததால் இந்த இடம் மருதமலை என அழைக்கப்பட்டது. முருகன் அருள் வரலாறு. ஒரு காலத்தில் இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் நோய், வறுமை, துன்பங்களால் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் முருகனை மனமாற வேண்டியபோது, மருதமலையில் வாசம் செய்கிறேன், என்னை வழிபட்டால் உன் துன்பங்கள் நீங்கும் என்று முருகன் கனவில் அருளினார் என நம்பிக்கை. அதன் பின்னர் மக்கள் அங்கு சிறிய சன்னதி அமைத்து வழிபட ஆரம்பித்தனர். காலப்போக்கில் அது பெரிய கோவிலாக உருவெடுத்தது. சித்தர்களுடன் தொடர்பு. மருதமலை சித்தர்கள் வாழ்ந்த இடமாகவும் புகழ்பெற்றது. பாம்பாட்டிச் சித்தர், இடைக்காட்டுச் சித்தர் போன்றோர் இங்கு தவம் செய்ததாக கூறப்படுகிறது. இன்றும் கோவில் அருகில் சித்தர் குகைகள் காணப்படுகின்றன. வழிபாட்டு சிறப்பு. நோய்கள் தீர, மன அமைதி பெற, கல்வி, வேலை, திருமண தடைகள் நீங்க மருதமலை முருகனை வழிபடுவதால் பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. திருவிழாக்கள். தைப்பூசம், கந்தசஷ்டி, சூரசம்ஹாரம். இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். மருதமலை முருகன் அருளும் அன்பும் ஆற்றலும் தரும் தெய்வம்.